கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13, 14 இந்த வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13, 14. Enter ye in at the straight gate, for wide is the gate, and broad is the way that lead to destruction, and many there be which go in thrust, because straight is the gate, and narrow is the way which lead unto life, and few there be that find it. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கவனமாய் கேட்க ஒரு மனதின் ஆவியை தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உற்சாகத்தின் ஆவியை தாங்க. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லா சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள், என்ன வாசிக்கிறோம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 வாசலை பற்றி இப்பொழுது வாசிக்க கேட்டது வசனத்துல நாம் பார்த்தோம். 1 இடுக்கமான வாசல், 2வது கேட்டுக்கு போகிற வாசல் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் என்றால் என்ன, கேட்டுக்கு போகிற வாசல் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் என்பது இந்த ஜீவனுக்கு செல்லுகின்ற வாசலானது இடுக்கமும் அதன் வழி நெருக்கமுமாயும் இருக்கிறது. இந்த வாசலின் வழியாக செல்வருடைய சுயம் சாம்பலாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமே வாழ்வின் நோக்கமாகவே இருக்க வேண்டும். என் ஜனமே, இந்த வழியிலே மாம்சத்தின் ஆசை இச்சைகளுக்கு இடம் இல்லை. அன்றாட சோதனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் இடுக்கமான வாசல் வழியாக உள் பிரவேசிக்கிறார்கள். இந்த சத்தியம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் கேட்கும் போது கர்த்தர் தாமே அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நான் போகும்போது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவுடைய சுபாவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாருங்க, நடைகள் எல்லாம், நம்முடைய உடைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகிற உண்மையான தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுடைய சுபாவங்கள் பாருங்க, நல்ல அன்புள்ளதாக இருக்கும். பாடுகளையும் சகிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகித்து தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவன் அதுதான். நாம் இந்த வழி, இயேசுவின் வழி எப்படி இருக்கிறதா? இடுக்கமுமாய் நெருக்கமுமாய் இருக்கிறது. இப்படிலாம் நான் வாழ வேண்டுமா?
தேவனை ஏற்றுக்கொண்டோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு கணத்துல இருந்த மறுகணத்தை காமிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா பாருங்க, அதுதான் இடுக்கமான வாசல், அது அநேகர் கை கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீ கடைபிடித்தால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நெருக்கமா இருக்கும் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் போகும் பொழுதும் கூட அந்த அப்படிப்பட்டவர் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம், இடுக்கமான வாசல் பிரவேசிக்கிறவர்கள் இந்த சுயம் சாம்பலாக மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே வாசலும் ஒரே வழியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, Jesus say unto him, I am the way, the truth, and the life. No man come unto the Father but by me. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்ப அவரே நம்முடைய ஆண்டவரே இயேசுவே பலியாய் இருக்கிறார், அவரே சத்தியமாய் இருக்கிறார், அவரே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இடுக்கமான வாசல் வழியாய் நாம் போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக தான் சென்றார். அதே அவர் சொல்றார், என் வழியாக ஒரு மனிதன் சென்றாதான் என் பிதாவை, என் அப்பாவை பார்க்க முடியும் என்று இந்த வசனத்துல பார்த்தோம். இயேசுவே வழியாய் இருக்கிறார், சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே என்று ஒருவன் என்ன செய்ய முடியாதான், பிதாவினிடத்தில் வரான். ஆகவே இயேசுவே நமக்கு வழியாய், இயேசுவே நமக்கு சத்தியமாய், இயேசுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவின் வழியில நாம் செல்லும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் வழி என்பது சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 30வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வழி உத்தமமானது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உத்தமமான வழியில நாம் அந்த வழியை ஏற்றுக்கொண்டுதான் நாம் போக வேண்டும். நீங்க எந்த வழியில போறீங்க, ஒரு சிலர் கேட்டா என் வழி தனி வழி அப்படி சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய வழி தனி வழியா இருக்கக்கூடாது. நம்ம யார் வழியில தான் செல்ல வேண்டும், இயேசுவின் வழியிலே நாம் செல்ல வேண்டும். இயேசுதான் வழியாய் இருக்கிறார். இயேசுவின் வழி என்பது உத்தமமானது, நீதி நியாயம் உள்ளது, செம்மையானது. இப்படிப்பட்ட வழியை நாம் தேர்ந்தெடுத்துதான் அதில் நடக்கும் போதுதான் இயேசுவின் வழியிலே செல்லுகிறோம். இந்த வழியில செல்லும் போது இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் கண்டடைவோம், இந்த பிதாவை நாம் கண்டடைவோம். ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதேசம் கடினமா தான் இருக்கும். ஆகவே நீ ஏற்றுக்கொண்டு மனதார இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உன்னையும் உன் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீங்க தூக்கத்தை தியாகம் செய்து நீங்க வந்திருக்கலாம். ஆகவே உன்னையும் உன் குடும்பங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னோடு இருந்து, கர்த்தர் உனக்குள்ள இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். என் ஜனமே, இந்த இடுக்கமான வாசல் வழியாக நீ போகும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஆராதனை சொன்னா 9:55 நீ வர வேண்டும். கர்த்தரை நீ கனம் பண்ணும் போது, கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே உன்னையும் உன் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். ஒரு உத்தம இருதயம் நமக்குள்ள வேணும். தேவனுக்கு நமக்கு ஒரு உத்தம இருதயம். நம் இருதயம் திறந்த புஸ்தகத்தை போல தேவனுக்கு முன்பாக ஒரு ஒளிவு மறைவு இல்லாதபடி நான் நேர்மையாக ஒரு உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா அப்படியாக சொல்றார். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2வது வசனத்துல நான் வாசிக்கிறோம்.
உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என் இருதயமாகிய வீட்டில் எப்பொழுது நான் வருவேன்? என் இருதயமாகிய இந்த வீட்டை நான் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கிறேன். பாவம் உள் பிரவேசியாதபடி, அப்படியே ஒன்றெண்டு பாவம் இருந்தாலும் நான் பாவ அறிக்கை செய்கிறேன். என் இருதயமாகிய இந்த வீட்டை பரிசுத்தமாய் நான் வைத்துக் கொள்ளுகிறேன். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நான் உண்மை உத்தமமாக உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் காணப்படுகிறேன். ஒரு நேரம் சோர்வுகள் வந்தாலும் அந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்குள்ள போகும்போது என்னை உயிர்ப்பிக்கிறது, எல்லாம் பலவீனங்களை நீக்கி போடுது. நான் வேதத்தை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இந்த விருப்பம் இருக்காது வேதத்தை வாசிக்க. அந்த சூழ்நிலையில நீ எடுத்து தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தை கூட பார்க்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆகவே அதை நேசித்து நம்ம என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவார். இந்த தாவீது சொல்றார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில், இந்த இருதயமாகிய வீட்டில் நீங்க வருவீங்க. நான் எப்பொழுது உத்தம இருதயத்தோடு உமக்கு முன்பாக நான் நடந்து கொள்ளுகிறேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நான் அப்படியாக சொல்ல முடியும்? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம்? வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு முன்பாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்பாக எத்தனை பேர் உண்மை உத்தமமாக இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை காண்கிறார். ஆகவே நீங்க இந்த இரவு ஜெபத்துக்கு வந்தது நல்லது. ஆண்டவர் உங்க மேல் சந்தோஷப்படுகிறார். ஆகவே அதே நேரத்துல ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயம் உத்தமமாக இருக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு முன்பாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்பாக என்ன செய்யணுமா? ஒரு உண்மை உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணம் என்பது என்ன? அதுதான் எந்ததும் குறைவுறுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 என்பது என்ன? பரிபூர்ணத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீங்க சகலத்திலும் நீங்க என்ன செய்யணுமா? உண்மை உத்தமமா இருக்கணும். உலக பொருளை குறித்து கூட அதுலயும் கூட நீங்க உண்மையா இருக்கணும். ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா கடையில பொருள் வாங்கினாலும் மீதி ரூபாவை நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதிலும் கூட உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நீங்க உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாகவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆனா அந்த உபதேசத்தை கேட்க கடினமா இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசியுங்கள். அதன் சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு இதுல நீங்க நடக்கும் போது கடினமா தான் இருக்கும். ஒரு நாள் சொப்பனத்துல அந்த செய்தி எடுக்கும் பொழுது, இது ஒரு 10 வாட்டியாவது பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இங்கேயும் 2 வாட்டி நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். பாருங்க அப்ப நான் பாக்குறோம் இடுக்கமா இருக்கு, உள்ளேயே நுழைய முடியல. அப்படி இருக்கு. அப்படியே நெலிஞ்சு என்ன செஞ்சிருக்கேன்? இடுக்கமான வாசல் வழியா கடந்து அங்கிட்டு போயிடுறேன். பாருங்க, அப்படிதான் ஒரு சிலர் தான் கடினமா வராங்க. அப்படி இந்த வசனத்தை எடுக்கும்போது கர்த்தர் சொப்பனத்துல ஆண்டவர் அப்படியே அந்த செய்தி எடுத்து எழுதின பிறகு தூக்கத்துல தூங்கும் போது அதிகாலையில அந்த இடுக்கமான வாசல் இருக்கு, ஆனா விரிவான விசாலமான வாசல். அப்படிதான் வாசிக்க கேட்டோம். விசாலமான வாசல்ல குமிகுமியா போகுது ஆளுங்க, ஏகப்பட்டவர் அதைத்தான் போறாங்க. ஆகவே அந்த இடுக்கமான வாசல்ல பிரயாசப்பட்டு போகல. ஆனா இடுக்கமான வாசல் வழியாக நீங்க போகும் பொழுது அந்த இடுக்கமான வாசல்ல கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தான் நேரம் அந்த இடம். அப்படிப்பட்டவங்க பாடுகளை சகித்து இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். அப்ப அநேகர் என்ன பார்க்கும்? கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமா இருக்கு, அதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏதோ பேர் கிறிஸ்த இயேசு இருக்கார் பாருங்க, அவர் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தரம் தேவனை ஆராதிக்குது. அப்படிப்பட்ட கூட்டம் அதுதான் இடுக்கமான வாசல் வழியா நம்ம தன்னை ஒப்பு கொடுக்காத ஜனங்கள். அப்படி இருக்கக்கூடாது.
நாம் உண்மை உத்தமம் உள்ளவர்களாக இருக்கும் போதுதான் அவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல பாருங்க, இடுக்கமான வாசல் வழியா போறவங்க என்ன செய்வாங்க? ஒழுங்காக தேவாலயத்துக்கு போவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க, பரிசுத்தமாக நடப்பாங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவாங்க, செம்மையான பலியில் நடப்பாங்க, நீதியை நடப்பிப்பார்கள், தேவனுடைய சத்தியத்தை மனதார சொல்லுவார்கள், உண்மை உத்தமமாக இருப்பார்கள். என் ஜனமே, பாடுகளை சகிப்பாங்க, அன்பா இருப்பாங்க. இப்போ சொல்லப்பட்ட இவைகள் எல்லாவற்றையும் இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் இவைகளை கடைபிடிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சம் தான் ஆண்டவர் தரார் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல ஆண்டவர் கொடுத்திருப்பார். தாளந்த கொடுத்திருப்பார், பிள்ளைகளை கொடுத்திருப்பார். உங்களுக்கு 50-100 பிள்ளைகளா கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, இப்பெல்லாம் 1 தான், 2 கூட இல்லை. இப்போ ஒரு சிலருக்கு 2 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, ஒரு சிலருக்கு 20 பிள்ளைங்க கூட இந்த காலத்துல பெத்து தான் போடுறாங்க, பாக்குறோம். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துல வளர்க்கணும், உண்மையாக அவங்க சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். ஆகவே இந்த கொஞ்சத்துல 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், இதுல இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும். அதிகாலையில் எழுந்து உங்க பிள்ளைகளை பெயர் சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் உண்மையா இருக்கணும். அந்த உண்மையை இந்த கடைசி காலத்துல என்னதான் செய்ய முடியல, ஒருவருக்குள்ளும் பார்க்க முடியல. அநேகருடைய அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த கடைசி நாட்கள்ல நாம் பார்க்கிறோம், ஒருவருக்குள்ளும் அன்பு இல்ல, அதான் பார்க்கிறோம், உண்மை இல்ல. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். குடும்பத்துக்குள்ள ஒரு உண்மை இல்ல, ஒரு ஊழியத்துல உண்மை இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலும் கூட உண்மை இல்ல, கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, ஊழியத்திலும் கூட முகதாட்சியம் பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாயத்தை பேச மாட்டாங்க. ஆனா ஏன் இப்படி பேச மாட்டாங்க? இது கடைசி காலம். ஆகவே கர்த்தரை மட்டும் நாம் பார்த்து போக வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசிக்க வேண்டும் என் ஜனமே. ஆகவே இந்த உண்மையை நாம் பார்க்க முடியாது. அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது இந்த கடைசி காலத்தில். கடைசி காலம் சொல்லுவதை விட கடைசி முனையில நின்று கொண்டிருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எந்த நிமிஷம் என்று சொல்ல முடியாது. இந்த ராஜாதி ராஜா அவர் வருவார். நடு ராத்திரியிலேயோ அதிகாலையிலேயோ எந்த நேரத்திலும் அவர் வருவார். அவர் சமூகத்துல நாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி நாம் இருக்கிறோம் என் ஜனமே. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் உண்மையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு முன்பாக நீ உண்மை உத்தமமாக காணப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல மத்தேயு சுவிசேஷத்துல நான் வாசிக்க கேட்ட வசனத்துல, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என் சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்ய பிரவேசி. அப்படி எஜமாண்டிய பாருங்க அந்த எஜமாண்டி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறவங்க வேற எதையும் கேட்க மாட்டார். அந்த வரம் இருக்கு, அந்த தாளந்து, அதெல்லாம் அங்க செல்லாது. நீ உண்மையாய் உத்தமமாய் என் ஊழியத்தை செய்தாயா, உண்மையாக சுவிசேஷ ஊழியத்தை தந்திருப்ப, அதை சொல்லி ஆத்ம ஆதாயம் பண்ணினாயா, வேற எதையும் கேட்க மாட்டார். ஆகவே இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல இதுகளை நம்ம தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீக்கு தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அதெல்லாம் ஒரு தாளந்து. அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு என்ன செய்ய அகன்று போ, ஒரு நிமிஷம் இருக்காது. ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து?
இந்த தீர்க்கதரிசி ஊழியர்களை பார்த்து வந்து விசுவாசிகள் ஆகி அவங்களுக்கும் கர்த்தர் வரங்களை தந்திருக்கிறார். வந்துட்டு அவங்க என்ன உண்மை உத்தமமா இல்லை. ஆகவே அக்கிரம செய்யக்காரரே தன் ஜீவியத்துல கொண்டு வரல. அவங்க மற்றவங்களும் போதிச்சாங்க, அற்புத அடையாளம் இயேசுவின் நாமத்துல செஞ்சாங்க. அது ஒரு தாளந்து. அந்த கிருபைகள் வந்து நம்ம அங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது செயல்படும். உன் இருதயமோ இருளா இருக்கிறது, இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீ பிரவேசிக்கல. இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொன்னாய், ஆனா இந்த சத்தியத்தை கடினமான இந்த தேவனுடைய வார்த்தையை நீ புசிக்கல, நீ கை கொள்ளல, கை கொண்டு மற்றவர்களுக்கு நீ போதிக்கல. ஆகவே உனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் உனக்கு தகுதி இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிற ஜனங்க தான் இந்த எஜமாண்டி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாக நாம் இருக்கிறோம்? நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூக்கத்துல பாதி தூக்கத்துல சொல்றாங்க. நல்லா விழிப்பா இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ என்னதான் சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன், என்னால இது முடியாது சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், ஹல்லேலூயா. அப்ப அப்படிதான் கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:18 பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இந்த உபதேசத்தை நீ கேட்டு கை கொள்ளும் போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ இருதயத்தை வேண்டிக் கொண்ட அத்தனை விண்ணப்பங்களையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எத்தனை பேர் நல்லது நீங்க பேசுறீங்க? நீங்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். யோபு கூட பாருங்க, அவர் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது தன்னுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றினார். ஆகவேதான் ஜெப பகுதியில மாறி மாறி நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்க ஒருவருக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இடுக்கமான வாசல் வழியாக நாம் உள் பிரவேசிக்க நம்மை இந்த வேளையிலும் கூட நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் என்று பார்க்கிறோம், விசாலமான வழி என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், விசாலமான வழியில் செல்லுகிற ஜனங்கள். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 7:13. இந்த ஜனங்கள் என்னதான் செய்வாங்களாம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். போதும். அப்ப அதன் வழியா போகிறவங்க அநேகரா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எங்க விசேஷம் போகக்கூடாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவங்க. ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை, ஒரு நாட்டுக்கும் நமக்கு உடன்படிக்கை பண்ணாதான் அங்க இருந்து இங்க வரும். ஆகவே தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த விசேஷத்தெல்லாம் நம்மளால அங்க போயிடுறோம். அது விசாலமான வாசல் வழியா நீ போய் கொண்டிருக்கிறாய். இத என்னதான் இருந்தா தேவனுக்கு தான் முதல் இடம். அதை கொடுத்து கடினமா தான் இருக்கும். உனக்கு சொந்தம் வந்தா வேணாமா? நல்லது கெட்டதுக்கு நாங்களும் வரணும்ல சொல்லத்தான் செய்வாங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், வந்துட்டா எங்க ஊர் கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார், நீ வரணும் அவசியம் இல்லை சொல்லிட்டு மொய்யோ ஏதோ முத நாள் இல்லைன்னா மறுநாள் நீங்க செய்யல. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளா இருக்கு.
அதை நீங்க அந்த வழியா வரணும். கஷ்டம்தான். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லுகிறார். ஆகவே பகைக்கத்தான் படுவோம் அவருடைய நாமத்துல. உண்மையாய் ஜீவிக்கிறவர்களுக்கு பூமியில காலம் இல்ல. ஆனா நீ உண்மையா ஜீவிப்பாய், ஆனால் முடிவில் உனக்கு நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடத்தை தருவார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் அந்த பூமியில் நீ பெற்றுக்கொள்வாய், பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தர் உனக்கு தருவார். ஆகவே எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல பார்க்கிறோம், விசாலமான வழியில போறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஜனம். அதுல ஈஸியா யார் வேணாலும் போலாம். கண் போன போக்கில போகிறவர்கள் தான். இவர்களுக்கு ஒரு லட்சியம் இல்லை, ஒரு லட்சியத்தோட வர மாட்டாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு விண்ணப்பத்தை வேண்டி கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் கிளம்பும் போதே இந்த விண்ணப்பம் நிறைவேறணும் அப்படி மனதில் வேண்டி கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கீங்க. ஆனா விசாலமான போறவங்க எதுவுமே இல்லை, மனம் போற ஆடு மாடு மாதிரி வர வேண்டியது போக வேண்டியது. பாருங்க, அது ஒரு சபையில கூட 4 கூட்டத்தார் இருக்கிறாங்களாம். 4 இருதயம் உள்ள ஜனங்கள். ஆக உண்மையுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏதோ பேருக்காக வருகிறவர்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறை கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்க கோல் சொல்லுற ஜனங்கள். அப்படி 4 வித ஜனங்களை பற்றி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். இந்த விசாலமான வழியில போறவங்க ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு உறுதி இருக்காது. அதுதான் விசாலமான அந்த வாசல் வழியாக போகிற ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இடுக்கமான வாசல் வழியாய் நாம் போவேன். தேவன் சொன்ன வார்த்தையை நாம் மனப்பூர்ணமாய் கை கொண்டு, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நன்மை கர்த்தரிடம் இருந்து வரும், அவர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவரே என்னை விடுவிக்க முடியும் என்று விசுவாசிக்கிற ஜனங்கள் உபத்திரவங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இவைகளை சகித்து இயேசுவுக்காய் நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதுதான் இடுக்கமான வாசல் வழியாய் போகிற ஜனங்கள். என் ஜனமே, நம்ம எத்தனை பேர் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க விரும்புகிறோம்? இந்த விசாலமான வாசல் வழியாய் யார் வேணாலும் போகலாம், அதை தேவன் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடுக்கமான வாசல் வழியா போகும்போது உனக்கு துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனா கர்த்தர் உனக்கு துணை நின்று அவை எல்லாவற்றையும் அவர் விலக்கி உன்னை காத்து கொள்வார். கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சத்தம்? வெளியில யாரும் இருக்க கூடாது, உள்ளவா உள்ள வரணும் எல்லாரும். அதுதான் அது 4 வித கூட்டத்தார். ஆண்டுடைய வார்த்தை அந்த போகாது, உள்ள போகாது. அது மாதிரி பாருங்க, அந்த 4 கூட்டத்தாரில் செய்தி முடிஞ்ச தலைப்பே தெரியாது. ஆண்டவர் பேசின தலைப்பு, பிரசங்க தலைப்பு சொல்லுங்கன்னு தெரியாது. ஆனா அதுல ஒரு கதை சொல்லியிருப்போம். அது முக்கியமா ஏதாவது கதை, இந்த கதை மட்டும் மனசுல பதிஞ்சிருக்கும். பாருங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் தான் 30, 60, 100 பலன் தருவாங்க. ஆகவே இந்த கதை மட்டும்தான் அப்படியே மூளையில பதிஞ்சிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை போகாது. அது ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஆகவே நீங்க அதை மாறுவதற்கு நீங்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல சிறு பிள்ளைகளாகவும் சரி, நீங்க சின்னதுல இருந்து வளர்த்து வரும்போது அங்கங்க நின்று பேசுறதுக்கு, வெளியில நின்று பேசுறது ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஞானத்தை தருகிறார், நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆகவே நீங்க பிள்ளைகளை எப்படி நல்லா வளர்க்குறீங்கன்னு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆகவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், உங்க பிள்ளைகளை கண்டிச்சு, இப்ப சின்ன பிள்ளைய தான், சின்ன பிள்ளையில இருந்து கேட்கணும். கேட்கலன்னா என்ன செய்யணும், மூடன் முதுவுக்கு என்னதுதான் பெரம்பு. சின்ன பிள்ளையில இருந்து மொழிக்கு கீழே தான் அடிக்கணும், வேறங்க அடிக்கக்கூடாது, மொழிக்கு கீழே அடிக்கணும். அன்பா சொல்ற பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லி என்ன செய்யணும், தேவ சமூகத்துல உட்கார வைக்கணும். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், இப்ப கசப்பா இருக்கும். இந்த பிள்ளைகள் வளரும் போது, குடும்பமா ஆகும் போது, அதுக்கு ஒரு 2 பிள்ளைய பிறக்கும் போது நம்ம தாய் தகப்பன் சொன்னாங்களே அது அந்த அவங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். நாங்க இப்படி வழியாக தான் அடியனை கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா, நாம் அவருக்கு முன்பாக நாம் இருதயம் உண்மை உத்தமமாக இருக்கிறதா, சகல காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோமா
என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போற்றி துதிப்போம் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, கரங்களை தட்டி. என் ஆத்மாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடுக்கமான வாசல்னா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை எதை விடணுமா அதெல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமெல்லாம் விட்டுறணும். நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா நான் எதை விட சொல்ல, சரி ஆண்டவரே எனக்கு நன்மை கிடைச்சா போதும், அப்படி வரணும். அதை கடினமா ஒரு சிலதை நம்மளால விட முடியாது. விட்டா தான் இடுக்கமான வாசல் வழியா நீ உள் பிரவேசிக்கிறாய், உண்மை உத்தமமாக இருக்கிறாய் என்று நாம் காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலும் கூட இந்த பூமியில, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக இருக்கான். ஆகவே அதுக்குள்ளாக நாம் தப்பித்து கொள்ள வேணும்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மை உத்தமமாக காணப்பட வேண்டும். வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனா அந்த இரவு ஜெபம் கொஞ்சம் போராட்டமா தான் இருந்துச்சு பாருங்க, மிகவும் போராட்டமா இருந்தது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், போராட்டம் இந்த தடைகள் வரும்போது ஏதோ ஒரு ஜெயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உள்ள இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உணர்வேன். ஒரு தடைகள் வருது, ஏதாவது ஒன்று வருதான், அதுக்கு பின்னாடி ஜெயத்தை கட்டளை இடுகிறார் என்று கர்த்தர் உணர்த்தினார். ஆகவே நாம் இந்த ராத்திரி வேலை தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க, இடுக்கமான வாசல் வழியா போவாங்க. இயேசு கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படியணும், அதான் இடுக்கமான வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பொருளை அப்படியே கொடு, கர்த்தருக்குன்னு கொடுந்தோன்னா அப்படியே செய்யணும். ஆபிரகாம் பாருங்க, சகலமும் கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா ஈசாக்க எத்தனோ வருஷம் காத்திருந்தார். ஸ்ரீலுக்குள்ள இந்த வழிபாடு எல்லாம் நின்று போயிருச்சு. அவர் கிழவன ஆயிட்டார், யாரு? ஆபிரகாம். ஆனா அவருக்கு ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கு, அந்த குழந்தை இல்லையே. வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரனுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, அவ்வளவு சொத்து இருந்து என்ன சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வருத்தத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஜனமே, விசுவாசிக்கணும். அவர் அதைத்தான் ஒரு குழந்தையும் கொடுத்து, ஈசாக்கு எனக்காக என்ன செய்ய பலியிடு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க கொடுத்தீங்க, வாயில முட்டாயை கொடுத்து துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க. அவர் நினைச்சிருப்பார். அப்ப நினைச்சாலும் பாருங்க, அவர் என்ன செஞ்சாரா, உடனே கீழ்ப்படிந்தார். குழந்தை இல்லாம இருந்தோம் ஆனா ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சாரே. இப்ப அவருக்கு ஒரு விசுவாசம், குழந்தை கொடுத்தவர் அந்த ஈசாக்கினாலதான் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் இருதயத்தை தெரியும். பலி கொடுக்க சொன்னாரு, பலி கொடுக்க மாட்டார். ஏன்னா ஈசாக்கு நிமித்தம் தான் சந்ததி உருவாக வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அதை மனதில் நினைத்து தான் பாருங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். விசுவாசம் இருந்துச்சு, என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். கட்டின மனைவிட்ட கூட சொல்லாம தான் போனாது. ஆவிக்குரிய 2 பேர் பாருங்க, வேலைக்காரன் கூட ஆவிக்குரிய 2 பேரை கூட்டு தான் போனாங்க. மனைவிட்ட சொன்னா விடுவா, நான் வயசு போன காலத்துல பிள்ளைய பெற்று வளர்த்துருக்கிறேன், உனக்குன்னு அறிவு இருக்கா சொல்லிட்டு போக விட்டுருக்காது பாருங்க. அதனால ஒரு சில காரியம் கூட சொல்ல வேண்டியதை சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, அப்படியே விசுவாசித்தார்.
அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், கடைசி காலத்துல அநேகர் உணர்வுள்ளாதவர்களாக இருப்பாங்களாம். இருதயத்தில் கொஞ்சம் கூட உணர்வு இருக்காது. எவ்வளவுதான் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை உள் பிரவேசிக்காது. ஏன்னா இது கடைசி காலம். மத்தேயு சுவிசேஷம் 24:37 சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. இப்ப நோவாவின் காலத்தில் பாருங்க, ஒரு தடவை உலகம் அழிஞ்சிருச்சு. எதனால? தண்ணீர்னால அழிச்சிட்டாரு. அக்கிரமம் மிகுதி. ஆடு மாடு மாதிரி தெரிஞ்சாங்க. மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போலவே மனுஷகுமாரன் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். அவர் வரும்போதும் கூட அந்த ஜனங்கள் உணர்வில்லாதவங்களா இருப்பாங்க. இடுக்கமான வாசல் வழியாக ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி விசாலமான வழியாய் போகிறவர்களாய், மனம் போற போக்குல போகிற ஜனங்களாய் இருப்பாங்க. தேவனுடைய வழியில செல்ல மாட்டாங்க. இந்த நோவாவின் காலத்தில் அப்படிதான் நடந்தது. நோவா இந்த தண்ணீர்னாலும் அழிக்க போகிறார் கர்த்தர் என்று எவ்வளவோ சொன்னார். இந்த ஜனங்கள் இதெல்லாம் நடக்காது என்று இந்த ஜனங்கள் நம்பினார்கள். உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். அது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்க போகுது. ராஜாதி ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 இந்த வசனத்துல பார்க்கிறோம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். நம்ம தேவனுடைய வழியிலே செல்லாம இடுக்கமான வாசல் வழியா உள் பிரவேசிக்க கூடாதபடி நாம் காணப்படும் தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். தேவன் நம்மளை சிருஷ்டித்ததற்கு எதற்காக? தேவனை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்தார். நாம் தேவனுடைய வழியை விட்டு வழி விலகும் பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறார் என் ஜனமே. கர்த்தர் உன்னிடம் எதையும் கேட்கல. உனக்கு கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாயா? உத்தமமாக இருக்கிறாயா? உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என் தேவன் என்னை காண்கிற தேவன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதைத்தான் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் பேசுகிறார் என் ஜனமே. மனுஷகுமாரன் வரும்போது இந்த பூமியில மிகுந்த அக்கிரமங்கள் நடக்கிறது. ஆகவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதில் நாம் விடுதலை இல்லையோ இந்த தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பமாக. ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவியும். நாம் இடுக்கமான வாசல் வழியாய் போக என்னை ஆவி ஆத்மா சரீரத்தையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க. என் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை மாற்றுங்க. உம்முடைய சுபாவத்தினால் நிரப்புங்க. 9 வித ஆவியின் கனிகளினால நிரப்புங்க என்று நாம் எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம் என் ஜனமே. நாம் இந்த கடைசி காலத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த நேரத்துல என்ன வரும் என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இந்த வேளையில கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போற காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை நாம் பார்க்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். பணப்பிரியர், தற்பிரியர், இரண்டாவது பணப்பிரியர், வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். ஆனா மற்றவர்களை நீங்க நன்மைதான் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தீமை செய்வாங்க.
என்னடா நன்மை தானே செஞ்சோம், ஏன் நம்ம தீமை செய்யறாங்க? அதான் இடுக்கமான வாசல். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதுதான் இடுக்கமான வாசல். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என் ஜனமே. இந்த பூமியில ஒரு ஓனருக்கு, ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தா தான், வேர்வை சிந்தி வேலை பார்த்தா தான் அதுக்கேற்ற கூலி கிடைக்குது. இந்த பூமியிலும் கூட இயேசுவின் வழி இடுக்கமா தான் இருக்கும். அதை கை கொண்டு நாம் ஜீவிக்கும் போதுதான் நமக்கு பிரதிபலன் இங்கேயும் பரலோக ராஜ்யத்திலும் கிடைக்கும் என் ஜனமே. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், அதை நீ மனப்பூர்ணமாய் நீ கை கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம், தற்பிரியரா இருப்பாங்க, தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க. நாம் நன்மை செய்யறோம், ஆனா அவங்க தீமை செய்யறாங்க பார்க்கிறோம். தீமையே நன்மையினால வெல்லு, அப்படி வசனத்தை பார்க்கிறோம். ஆகவே நாம் திடமானதா இருக்கணும். நான் இயேசுவின் வழியிலே செல்றேன், இதுதான் இயேசுவின் வழி. அப்படி இருக்கிறவங்க எவ்வளவு துன்பம் வந்தாலும் சகிக்கத்தக்க இந்த தன்மையும் கிருபையும் உனக்கு கத்த தருவார். தாய் தகப்பமார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பாங்களாம். கடைசி காலத்துல நன்றி அறியாதவர்களும், ஒரு நன்றி உள்ள ஜீவியம் இருக்காது. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், ஒரு பரிசுத்தத்தை கொஞ்சம் கூட பார்க்க முடியாது இந்த கடைசி காலத்துல. இப்பொழுது இதுதான் கடைசி காலம். அநேகர பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடியல. வாயில வரதெல்லாம் கெட்ட வார்த்தை, அவதூறான வார்த்தைகள். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எச்சரிப்பு அடைய வேண்டும். இதோ வாசப்படியில கர்த்தர் நின்று விட்டார், இதோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும். எதுக்கு இணங்க மாட்டாங்க? அவதூறு செய்கிறவர்களாக இருப்பாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாம பார்த்தோம். ஆகவே இந்த வேளையில எத்தனை பேர் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம் நடக்க போற காரியங்களே. மத்தேயு சுவிசேஷம் 24:29 பார்க்கிறோம், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம் என் ஜனமே. இந்த வேளையில நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம், அவர் உனக்கு மிகுந்த சமாதானத்தையும் பெரிய சமாதானத்தையும் மேலான சமாதானத்தையும் புத்தி கெட்டாத சமாதானத்தையும் பூர்ண சமாதானத்தையும் ஆளுகை செய்யும் சமாதானத்தையும் நதியை போல பாயும் சமாதானத்தையும் கர்த்தர் இந்த வேளையில் உனக்கு கொடுத்து கட்டளை இடுகிறார். ஆகவே இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசிக்க என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வழியிலே என்னை நடத்தும், செம்மையான வழியிலே நடத்தும் என்று எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? ஒவ்வொருவரும் சொல்லுகிற ஒவ்வொருவரும் எழுந்து நிற்போமாக, கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. என்னை யாரும் விசாரிக்க யாரும் இல்லையே என்று நீ கவலைப்படலாம். ஆனா ஒருவர் இருக்கிறார். மகளே, நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன், உனக்கு நிழலாயிருக்கிறேன். யாரும் உன்னை விசாரிக்கவில்லை என்றால் நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் உனக்கு உதவி செய்யலனா பரவாயில்ல, நான் யெகோவா ஈராய் நான் உனக்கு இருக்கிறேன். நானே உன் தேவனாய் இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்யும் தேவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் நாம் இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம்? ஒவ்வொருவரும் கர்த்தாவே, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க அப்பா, நீ ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்னே ஒன்று உங்க இருதயத்துல நீங்க முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் அதிசயம் செய்கிறவர். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமாக, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், தாய் தகப்பன் என்னை மறந்தாலும், சொந்த பந்தம் என்னை கைவிட்டாலும், இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
இந்த வேளையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இனி காலம் இல்லை என் ஜனமே, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என் ஜனமே. மனுஷகுமாரன் வரும்போது அநேகருடைய விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுக்கான நேரம் இந்த வேளையில வந்து விட்டது. நீ பயப்படாமல் தைரியமாயிரு, திடமானதாயிரு. கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய போகிறார். அவர் உன்னதமானவராய் இருக்கிறார், நன்மை செய்யும் தேவனாய் இருக்கிறார். ஓ ஷகடகதுரபகதுடா. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உள் பிரவேசிக்க தேவனுடைய வழியில் நாம் சென்று அவர் நமக்கு வைத்த அடிச்சுவடின் வழியை நாம் பின்பற்றி அந்த ராஜ்யத்தை பிதாவை கண்டடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஈச்சையாவும் அழியும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. சுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜன் வருவார், கரங்களை தட்டி. இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க ஒப்பு கொடுங்க. உன் குடும்பத்தை பார்த்து வந்து மற்றவங்களுக்கு பரியாசமாய் காணப்படும். மற்றவங்க என் குடும்பத்தை பற்றி அசிங்கமா பார்க்கிறாங்களே, நீ கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. நீ திடமனதாயிரு, உரிமையோடு நீ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கர்த்தரை கண்டடைவீர்கள். ஆகவே இந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பெரியோர் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் கண்களை மூடி, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த இரவு ஜெபத்துக்கு உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், மனுஷனை அல்ல, பாஸ்டரை நம்பி வரல. கர்த்தாவே உண்மையே நம்பி நான் வந்திருக்கிறேன். கர்த்தாவே என்னை ரட்சியும், உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன், என்னை விடுவியும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அதிகாலையிலே உனக்கு சகாயம் செய்கிறார். உனக்கு அதிகாலையிலே உனக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இப்பொழுது நம் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்துல அவர் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்தை நம் வாயை திறந்து நம் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவோமாக. அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவரும் அந்த அந்நிய பாஷையில பேசுங்க. தீர்க்க தரிசனம் வரம் உடையவர்கள் தேவன் சபைக்கு சொல்லுற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. இந்த முடிவு, ஆரம்பத்தோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த முடிவு நன்மையா இருக்கும். இந்த முடிவு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த முடிவுல கர்த்தாவே ஆண்டவரின் ஜெப முடிவுல ஒருவர் ஆகிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் போக கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தாவே ஜீவியத்தில் மாற்றத்தை தாங்க. நன்மையை கர்த்தாவே நன்மை செய்கிற தேவனாய் நன்மை உருவாகட்டும். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. இன்னும் இன்னும் சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, நீ பயப்படாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
நீ கர்த்தரையே நம்பி வந்தபடியினால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீ மனுஷனை நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்தாய். ஆகவே கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது நீ இருக்கிறதை விட கர்த்தர் டபுள் மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஷிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்ன வார்த்தையிலே நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஷிகலகதுரபகதுடா. அவனுக்குள்ளிருந்து அதை முழுமையாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உனக்கு சொன்ன வார்த்தையிலே உண்மையாயிருந்து அதை நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு நம்பிக்கையோடு நீ வீட்டுக்கு திரும்பி போ. தேவன் உன்னோடு கூடவே வருவார். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு நம்பிக்கையோடு நீ வீட்டுக்கு திரும்பி போ. சமாதானத்துடன் போ. கர்த்தர் ஒவ்வொரு நபருக்குள்ளும் அவர் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நிழலாயிருந்து அவர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஓ ஷிகடகது ரபகது டபலகது ரமனது ரபகதுடா. ஹல்லேலூயா. 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 அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அதை நீ பற்றிக்கொள். ஷிகடகது ரபகதுடா. ஹல்லேலூயா. 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 ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். தேவனை மறுதலிக்காமல் அவருடைய நாமத்தை நம்பி நீ இருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஷிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி. இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஷிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உன் ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். உன் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். என் தேவன் உன்னை அதிசயத்தை காண செய்வார். பெரிய தேவன் உனக்குள்ள இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Shagalakatuda Bakatuda Balakatuda Manatuda Bakatido, Shigada Gadora Bakatuda, Dinamana Katura Bakatuda Balakatuda Manatuda Bakatido, Shigada Gatuda Balakatida Manatuda Bakatida. Hallelujah. இயேசுவே என்று நீ கூப்பிட்டால் இதோ மகளை நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டு உனக்கு பதிலை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசமாய் இரு. ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. ஒவ்வொருவரும் இயேசுவை உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போ. சிகட்டகதுரபகதுடா. இயேசுவே என்னோடு நீங்க வாரும் அப்பா, என் இதயத்தில் நீங்க வந்துருங்க, என் வீட்டுக்கு நீங்க வாங்க நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே அவரவர் சொல்லுவோம், என் வீட்டுக்கு நீங்க வந்துருங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வந்துருங்க, என் வீட்டுக்குள்ள நீங்க வந்துருங்க. இந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது. சிக்கட்டகதுரபகதுடா. ஹல்லேலூயா. இயேசு உன் வீட்டுல வந்தான், சமாதானம் தான், சந்தோஷம் தான், கடன் எதுவும் இருக்காது. கர்த்தர் பெரியவராயிருப்பார். நீ பிள்ளைகளோடு மனைவியோடு கணவனோடு சந்தோஷமாய் நீ காணப்படுவாய். இயேசுவே என்னோடு கூட வாங்க என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சிகட்டகதுரபகதுடா. ஷகல்லகதுரபகதுடா. ஆமென். அப்பா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. இனி தீங்கை இனி காண மாட்டாய். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பகுதியிலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
சோத்திரம் 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 சோத்திரம். இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கத்தனமே ஆசீர்வதித்தபடியால் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நாளை கழிச்சு பரிசுத்த ஆராதனையில இப்ப எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேர் சாட்சி சொல்லணும். ஆகவே நீங்க ஒருவருக்காக ஒருவர் வீடுகளிலும் போய் நீங்க ஜெபிக்கணும். ஆகவே உங்க நாவுல இருந்து தகாத வார்த்தை வந்துடக்கூடாது. நீங்க வண்டியில போகும்போதும் சரி, இப்ப ஜெபம் முடிஞ்சு வெளியில போனாலும் நல்ல நன்மையான வார்த்தை தான் பேசணும். ஆகவே ஆனா உங்களை அதிசயத்தை செய்ய போறார் ஆண்டவர். ஆகவே ஒரு நொடியில் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஆகவே நீங்க கவனமாக உங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் நீங்க விசாரிக்க வேண்டும். கர்த்தர் தாமே வர ஞாயிற்றுக்கிழமை நாளை கழிச்சு சாட்சி அநேகர் இந்த இடத்துல கர்த்தர் சாட்சிகளாக எழுப்ப போகிறார். அதற்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அந்த அதிகாலை வேளையில புது புது கிருபையினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஸ்தாபனத்துல இருக்கிற சாம்பல் ஐயாவுக்காகவும் எஸ்தரம்மாவுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் அவங்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே சத்துவத்தையும் பலனையும் தந்து அவர்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் நீ நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேர் பேராய் நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தா உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. வாகனத்தில் வந்த ஒவ்வொரு வாகனத்து மேலும் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் ஒவ்வொரு பெரியவர்கள் மேலும் கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் சொன்ன வாக்கியத்தின்படி நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் உண்மை சந்திக்க எங்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.